ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. மூஷிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விநாயகனே வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்க தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம், தன்மையினார் கண்ணிற் பணிவின் கனிந்து திருச்சிற்றம்பலம். பார்வளர் கையிலை பருப்பதம் நீங்கி பண்ணவர் சூழலை விட்டு வாரொளி மடிபோல் வாசகர் வாக்கை வளர் செவிமடுத்திட விரும்பி ஏர் வளர் பெருந்தண்டுரை அடைந்தார் போல் இழிசினேன் புன் சொல்ந்தேட்டு சீர்வளர் அருணை செழும்பதி சேர்ந்தாய் தேசிக ரமணமாதேவே. இருவராம் தெய்வ பெரியரால் அறியாய் இவ்வுரு எதற்கெனத் தள்ளி பருகலாம் மனித்த படிவமேற்கொண்டு பணிந்தெழுமடி அவர் தமக்கு கருவனாதருள கங்கணம் பூண்டு கச்சையும் அதற்கெனக் கட்டி திருவண்ணாமலையில் செழிக்க வீற்றிருந்தாய் தேசிக ரமணமாதேவே. திருவண்ணாமலையில் சிறக்க வீற்றிருந்தாய் தேசிக ரமணமாதேவே. கூன்மணி அணிந்த குடிலமும் மறைத்து குளநயனத்தையும் மறைத்து மான்மழு அணிந்த மலர்க்கரம் முதலாயும் மறைத்தனை எனினோ மால் முதலோரை அளித்த பங்கீழமிடத்தினை மறைத்தலும் வழக்கோ. மான் முதலோரை அளித்த பங்கீழமிடத்தினை மறைப்பதும் வழக்கோ. தேன்மடை திறந்த கொன்றையும் மறைத்த தேசிக ரமணமாதேவே. முற்பல போதை முகங்களை நெறித்தும் மூக்கொடு கரங்களை அறிந்தும் பற்களை உடைத்தும் தலைகளை தரித்தும் பற்பல பறித்து நற்கண்களை அந்தோ பற்பல விதமா பல பட புரிந்த பழவினை ஒழித்திட பறிந்தோ சிற்பர யோகம் செறிந்து நிற்கின்றாய் தேசிக ரமணமாதேவே. போகமே துறந்த புனித மாதவர்க்கு புலப்பட யோகு செய்தாடில் வேகமே மிகுந்த வெங்கடை துறந்த வேள்தனை விழித்ததால் காம வேள்தனை விழித்ததால் காம வேகமே இல்லாய் கொடுத்த கோவணமும் மிகையின் மேல் மிகையனின் மிகையோ தேகமே மிகையாய் தேர்ந்தெலாம் துறந்த தேசிக ரமணமாதேவே. தேகமே மிகையாய் தேர்ந்தெலாம் துறந்த தேசிக ரமணமாதேவே. தேசிக ரமணமாதேவே. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகி வடவேங்கடத்தின் இடையோனாகி பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். அவருடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். ஆன்மீக இச்சை கொண்டவர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். உங்கள் அனைவரையும் இந்த அக்ஷரமணமாலை பாடத்திட்டத்தின் கீழே 26வது வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பிலே ஐம்பத்தி 7வது பாடலை தொடங்க இருந்தோம்.
முற்பாட்டிலே நீனானர புள்ளி, அது புள்ளி என்பது புலி என்று வந்திருக்கின்றது. நிதங்களை மயமாய் நின்றிடும் நிலையருள் அருணாச்சலா. அவ்வாறு அவனோடு பேதமர நீ நான் அற என்கின்ற பேதம் அற ஒன்று கலந்ததால் அந்த ஒன்று கலந்த உணர்வோடு ஒரு பக்தன் அடுத்து என்ன சொல்ல வருவார் என்றால், இப்போது அடுத்த பாட்டிலே 57வது பாட்டிலே பகவான் என்ன கூறி இருக்கின்றாரோ அதைத்தான் கூறுவார் என்ற அளவிலே அடுத்த பாட்டு அமைந்திருக்கின்றது. 57வது பாடல். நுண்ணுரு புனையான் விண்ணுரு நன்னிட எண்ணலையிரும் என்றருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. அந்த ஆன்மானுபூதி பெற்ற அந்த அனுபவத்தின் விளைவினாலே இந்த this particular verse இது பகவானுடைய அனுபவாமிர்தம். அந்த அனுபவத்திலே பிறந்த ஒரு அமிர்தம். அதாவது அருணாச்சலேஸ்வரரை பார்த்து அவருடைய உண்மையான நிலை நுண்ணுரு, மிக மிக நுண்ணியது, மிக மிக நுட்பமானது என்பது இவருக்கு புலப்படுகின்றது. அதே சமயத்திலே அதாவது அதிசூட்சமானது, இதெல்லாம் அவருக்கு பிடிபடுகின்றது. அதே சமயத்திலே இது மாபெரும் ஆகாசமாக இருப்பதும் புலப்படுகின்றது. விண்ணுரு என்கிற அருணாச்சலேஸ்வரரை மிக கடினமான, பார்ப்பதற்கு மலையாக இருப்பவரை பார்த்து நீ அதி மென்மையான ஆகாசமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். உண்மையில் நம்ம எவ்வளவோ திரையங்களை பார்த்தோம். அப்போ சரீரத்திரையும் அவஸ்தாத்திரையும் பிரதிபந்தத்திரையும் இப்படி நிறைய திரையங்களை பார்த்தோம். குணத்திரியம், இந்த ஒரு திரையமும் சேர்த்துக்கலாம், ஆகாச திரையம். நம்ம கண்ணெதிரே கண்ணை திறந்த உடனே நமக்கு இந்த உடலுக்கு வெளியே புறத்தே நமக்கு தென்படுகின்ற ஆகாசம் பூதாகாசம், அதாவது ஐம்பூதங்களிலே ஒன்று. கண்களை மூடிக்கொண்டு விட்டால் நமது மனமே ஒரு ஆகாசமாக இருக்கிறது, மனோகாசம் என்றே சொல்லுவார்கள். அதுவும் வாஸ்ட் எக்ஸ்பென்ஸ். அப்பதான் ஆஸ்திரேலியாவில் நம்ம ஃப்ரெண்டை பத்தி அவ நினைச்சுட்டு இருப்போம், திடீர்னு அமெரிக்காவுக்கு போயிடும். அவ்வளோ ஃபாஸ்டா, அவ்வளோ பெருசா அப்படி இருப்பது மனோகாசம். உடல் அளவிலான வாழ்க்கையிலே நாம் பார்ப்பது பூதாகாசம், மனதளவிலான வாழ்க்கையிலே பார்ப்பது மனோ ஆகாசம். இதற்கு அடுத்தபடியா ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறதுன்னு சொன்னேன், ஆன்ம வாழ்வுன்னு சொன்னேன். அந்த ஆன்ம வாழ்வை அடைந்தவர்கள் பார்ப்பது ஆன்மாகாசம். அதைத்தான் இவர் பார்த்திருக்கார். விண்ணுருன்றார். அவருக்கு உடனே தோன்றுவது அருணாச்சலேஸ்வரர் சிதாகாச வடிவினர். சித் என்றால் சைத்தன்யம், சைத்தன்ய ஆகாசம் சிதாகாசம். சித் என்றால் உணர்வு. நமக்குள்ளே நான் இருக்கிறேன் என்ற உணர்வே ஆகாசமாக இருக்கின்றது. இதைத்தான் அம்பரம் சொல்றது. அம்பரம்னா ஆகாசம், சிதம்பரம் என்றால் சைத்தன்ய ஆகாசம், ஆன்மாகாசம். அதை இப்போது பகவான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அருணாச்சலேஸ்வருடைய உண்மையான இயல்பு இந்த கண்ணெதிரே காணப்படுகின்ற மலை அல்ல, அது நுண்ணுரு. தவிரவும் அது விண்ணுரு.
அதிசூட்சமமாக இருக்கின்றபடியினாலே நுணுகிக் கொண்டே போய் நுண்ணுருவாக நுட்பமான அதிநுட்பமான இருப்பதினாலே இந்த எண்ணங்கள் உண்மையில இந்த இரண்டு குவாலிட்டிஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ், நுண்ணுரு அண்ட் விண்ணுரு, இது ஆன்ம வஸ்துவினுடைய உண்மையான இயல்பாக இருப்பதினாலே எல்லாருக்கும் ஏன் அது புலப்பட மாட்டேன்றது, அதுக்கும் பகவான் விளக்கம் சொல்றார். இது அதிசூட்சமானது, அதிமென்மையானது. இப்படி இருக்கப்பட்ட வஸ்துவை ஒரு கடபார வச்சு ஒரு பட்டு வஸ்திரத்தினுடைய தரத்தை மதிப்பீடு செய்ய முடியுமோ? இல்லை சதா ஆடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு தீபத்தை, நிச்சலனமா இல்லாமல் நிக்க எரியாத ஒரு தீபத்தை, அசைந்து ஆடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு தீபத்துல தங்கத்தினுடைய தரத்தை கரெக்டா பார்த்து சொல்ல முடியுமோ? இப்படி எல்லாம் கேட்கிறார் பகவான். அத மாதிரி இந்த அதிசூட்சமமாக அதிமென்மையாக இருக்கின்ற இந்த பரமாத்ம வஸ்து நமக்கு உள்ளே இருந்தாலும் கூட அந்த பரமாத்ம வஸ்துவிலே இருக்கின்ற சிந்தனா சக்தி, அதனால எண்ணங்கள் தோன்றி அது மனம் என்ற வஸ்துவாக கெட்டிப்பட்டு விட்டதினாலே கண்டபாறையை வச்சு பட்டு வஸ்திரத்தை பண்ண முடியாத மாதிரி இந்த மனசை வச்சு அதிசூட்சமாக மென்மையாக இருக்கின்ற ஆத்மாவை அளவிட மதிப்பிட முடியறதில்லை. நான் ரொம்ப ஸ்லோவா சொல்றதுக்கு காரணம் இது. ரொம்ப மறுபடியும் இந்த விண்ணுரு நுண்ணுரு சொல்றதுக்கு காரணம் இந்த விஷயம் ரொம்ப ஆழமானது. மனம் எண்ணங்களினாலே கெட்டிப்படும் பொழுது அதற்கு மனம் என்கின்ற நாமம் வந்து விடுகின்றது. அப்பொழுது அந்த மனம் என்பது உருவாக்கிவிட்ட பின்பு நீ நான் அவன் என்கின்ற பேதம் தோன்றுகின்றது. வெறும் உணர்வு மாத்திரமாகவே இருந்த இந்த பரமாத்ம வஸ்து நமக்கு உள்ளே சதா அது எழுந்தருளுவது என்பதே இல்லாமல் எப்போதுமே எழுந்தருளி இருக்கின்ற ஒன்றாக அது இருப்பதினாலே அப்படியெல்லாம் கூட அது நமக்கு புலப்படாததற்கு காரணம் மனம் என்கின்ற ஒரு கெட்டிப்பட்டு விட்ட ஒரு ஐடென்டிட்டி, ஒரு வியக்தி, இதை அகந்தை என்று சொல்லுவார்கள். இது தோன்றிவிட்டதினாலே இந்த காரண சரீரம் என்பது சிற்பரைன்னு பார்த்தோம். இது பிரம்மசக்தியாக விளங்குகின்ற இந்த ஆன்மாவிலிருந்தே புறப்படுகின்ற ஒரு சக்தின்னு பார்த்தோம். இந்த காரண மாயை அல்லது காரண சரீரம் என்ற சக்தியினாலே அந்த சிந்தனா சக்தி எப்போதும் இருந்து கொண்டிருப்பது நமது உள்ளத்திலே. முன்னேறமும் நம்ம பார்த்திருக்கோம். பகவானை ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கார். மனம் என்பது அழிவது அல்ல, எண்ணங்கள் தான் அழிவது. எண்ணங்கள் தான் இல்லாமல் போகின்றன. நமக்கு உள்ளே எழுகின்ற எண்ணங்களை நாம் தடுத்து நிறுத்துகின்ற ஒரு சக்தியை நாம் பெறுவோமேயானால் அப்போது கெட்டிப்பட்ட விட்ட மனம் இழகி போகின்றது. குஞ்சுசாமி ஒரு வாட்டி சொன்னார், லோகாயத்தமான விஷயங்கள்ல மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு ஒரு கணவனை இழத்தல், பிசினஸ் ஒரு பெரிய லாஸ், இந்த மாதிரி அவ்வளவு பாறை மாறி மிகுந்த கனத்த உள்ளத்தோடு பகவானுடைய அந்த சன்னதியில வந்து அமர்பவர்கள் ஒரு 5 நிமிஷத்துல மனம் அப்படியே லேசாகி
அந்த துக்கம் குறைந்து இப்படியெல்லாம் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். பகவான் வாயத்திலிருந்து பேசுவதே இல்லை, பேசவே இல்லை. ஆறுதலா 2 வார்த்தைகள் சொல்லது. ஆனால் பகவானுடைய அந்த சன்னிதானத்துல அவருக்கு உள்ளே இருக்கின்ற அந்த உணர்வு, நுண்ணிய உணர்வு விண்ணுருவாக அங்கே வந்து அமர்பவர்கள் அந்த சன்னிதானத்தில் இருப்பவருடைய உள்ளத்தில எல்லாம் பாய்ந்து இட் கிரியேட்ஸ் அ கனெக்ட். அந்த உணர்வும் அடியவருடைய உணர்வும் ஒன்று கலக்கும் பொழுது எண்ணங்கள் குறைந்து விடுகின்றது. அப்போது எண்ணங்கள் விலக விலக மனம் பாறை மாதிரி இருந்த மனம் லேசாகின்றது. ஆன்ம உணர்விலே ஆன்ம உணர்வு என்னும் வானிலே சிறகடித்து பழக்கின்றது. இது ரிப்பீட்டடா ஒரு லெபார்டரியில ஆசிடும் ஆல்கலியும் போட்டா ஒரு சால்ட்டும் வாட்டரும் வரும்ன்ற மாதிரி எவ்ரி டைம் இட் ஹேப்பன்ஸ். எவ்ரி டைம் யூ டூ தட் எக்ஸ்பெரிமெண்ட், எவ்ரி டைம் இட் வில் ஹேப்பன், தி ரிசல்ட் வில் பி சேம். அது மாதிரி பகவானுடைய சன்னிதானத்துல தினமும் நடந்தது. இதற்கு காரணம் இந்த அருணாச்சலேஸ்வரருடைய இயல்பு, ஆன்ம வசுடைய இயல்பு நுண்ணுருவாக இருப்பது. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற கனெக்ட் இப்ப நான் சொல்லாமையே உங்களுக்கு பிடிபட்டு, நாம் யார் என்று அகமுகப்பட்டு இந்த எண்ணங்களை நாம் குறைத்துக் கொள்ள, புறமுகப்பட்ட எண்ணங்கள் விருத்தியாகும், அகமுகப்பட்டால் எண்ணங்கள் குறையும். இது அருணாச்சலேஸ்வருடைய இயல்பு நுண்ணுரு என்பதை நமக்கு உணர்த்தும். அந்த நுண்ணுருவாக போக போக ஒரு அமைதி தட்டுப்படும். அந்த அமைதியே சுகம் என்பது புரியும். இப்ப இந்த அருணாச்சலேஸ்வரருடைய இயல்பு ஆன்ம ஆகாசமாக இருப்பதற்கு காரணம் சொல்லுவான். அது ஒரு சிறுமைப்படுதல் சொல்ல முடியாது. சிரித்துக் கொண்டே போகும், சிறியதாகி கொண்டே போகும். அதனாலதான் அது ஆகாசம் பரவுகின்றது. எப்படி இந்த புதாகாசம் பரவுகின்றதோ அதே போல இந்த ஆன்ம ஆகாசமும் தேய்ந்து தேய்ந்து சிறிதாகி சிறிதாகி கடைசியில ஒண்ணுமே இல்லாம. இதத்தான் இந்த சிறுமையை வட சொல் வந்து தகரம்னு, தகராகாசம்னு சொல்றது. அப்படி அது சிரித்து கொண்டே போவதனாலதான் அது சித்திரம்பலம்னு சொல்றோம். அதனால திருச்சிற்றம்பலம். இந்த திருச்சிற்றம்பலம்ன்ற வார்த்தை அவ்வளவு முதன்மை மேன்மை பெற்றதற்கு காரணம் அது இந்த ஆன்ம ஆகாசம் சிறியதாகி கொண்டே போவது என்பது அதனுடைய இயல்பாக இருப்பது என்பதை நமக்கு உணர்த்துவதற்குத்தான். திருச்சிற்றம்பலம் சொல்லாத சைவமே இல்லை. அருணாச்சல பதிகத்திலையும் சொல்றாரு இது. வெப்புரு அருண விரிகதிர் ஒளியே விண்ணினும் நுண்ணருள் வெளியே என்ற இந்த விண்ணினும் ஆகாசத்தை விட நுணுகி போகும்படியாக நுண் அருள், அருளே வடிவமாக இருக்கின்ற வெளியே, பொது வெளியே, ஆன்ம பொது வெளியே போக்கும் வரவுமில் பொதுவெளியினில் அது போராட்டங்காட்டு அருணாச்சலா என்கிறார். அந்த ஆன்ம பொதுவெளி இதனுடைய இந்த இயல்பு நம்ம புரிஞ்சுட்டோம்னா பயிற்சி பண்ணும்போது எண்ணங்களை விளக்க வேண்டும் என்றும் பொழுது கூட இந்த எண்ணம் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும். கண்களை மூடிக்கொண்டு எண்ணங்களற்று இருக்க வேண்டும்னு உட்கார்ந்தார். இந்த மனோ ஆகாசம் பெரிதாக விரிந்து விரிந்து அது நுண்ணுருவாகின்றது என்ற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு வந்ததுன்னா எண்ணங்கள் ஏற்படுவது தடைப்படும். அதைத்தான் இவர் அடுத்த வரியில சொல்ற. எண்ணலை இரும். இந்த அருணாச்சலேஸ்வருடைய உண்மையான இயல்பு நுண்ணுரு
மேலும் விண்ணுரு அதை நன்னிட நான் யார் என்ற அகமுகப்பட அந்த உணர்வுதான் நான் நான் இருக்கிறேன் என்ற உணர்வே நான் என்பது புலப்பட அது அப்படியே இட் வில் பிகம் ஸ்லோலி இட் வில் கெயின் ஸ்ட்ரென்த். கொஞ்சம் கொஞ்சமா இது நடக்கும். நம்ம அவசரப்படக்கூடாது. ஒரு ராஜான்னு ஒருத்தர் தன்னை நினைச்சுட்டா ராஜாவாயிட முடியுமா? ஒருத்தர் நாடகத்துல ராஜாவா வேஷம் போடுறதுனால ராஜாவாயிட முடியுமா? சத்ரபதி சிவாஜி மாதிரி வருடக்கணக்கில் உழைச்சாதானே சத்ரபதி ஆக முடியும். பொறுமையா அந்த காரியத்தை பண்ணணும். இது வந்து we have undertaken we have miles to go and we have undertaken something that given us an enormous challenge. உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இருந்து ஒரு ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தா இல்ல இது ரெண்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ப்ராப்பர் மலை ஏறதுக்கு ட்ரைனிங்கும் இல்லை, அதுக்குண்டான ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை, அந்த ஷூ அந்த பர்டிகுலர் இது ஐஸ் நடக்கணும்னா அப்படி எல்லாம் இல்லை. பறகு மேலே பார்த்தாலே பயந்து போயிடும். பட் இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்பரா இருந்ததுன்னா ஹிமாச்சலத்தை பார்த்தா you will be enthused. இதுதான் நம்மளுக்கு சரியான சேலஞ்ச். அப்படி உற்சாகம் வரும் மனசுல. மலை எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு உற்சாகம் வரும். ப்ரொவைடட் யூ ஆர் ப்ராப்பர்லி எக்யூப்ட், ப்ராப்பர்லி ஆர்ம்ட், ப்ராப்பர்லி ட்ரெயின்ட். அண்ட் பர்டிகுலர்லி ஒரு பகவான் மாதிரி ஒரு குரு வழிகாட்டி ஒண்ணு கிடைச்சிட்டா அந்த உற்சாகம் இன்னும் அதிகமாகும். அதனாலதான் நமக்கு உள்ளே ஆழ்ந்து போகும் பொழுது எண்ணங்கள் வந்தா முதல்ல இந்த எண்ணங்கள் நம்மளை படுத்துறது நம்மளுக்கு கண்ட்ரோலே வரலையேன்றதெல்லாம் ஆரம்ப நிலை. இந்த அக்ஷரமாலையில் இன்னும் நீங்க மேல போக போக நான் இருக்கிறேன் என்ற உணர்வு உங்கள் உள்ளே திடப்படும். அதுதான் இந்த அக்ஷரமாலையுடைய பயன். நூற்பயன் என்னன்ற இதுதான் நூற்பயன். அங்கங்க ஒரு கண்ணிலையும் அவர் அப்படியே லேசா ஒரு மனத்துல புகுத்துறாரு நம்மளுக்கே தெரியாம. இப்ப இந்த விண்ணூருக்கும் நன்னூருக்கும் இருக்கிற கனெக்ஷன் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிறார். விண்ணுனும் விண்ணீனும் நுண்ணருள் வெளியே அப்படின்னு அங்கங்க சொல்லியிருக்காரு. அப்படி மனம் என்பது லேசாகி இந்த உணர்வு என்பதிலே நமது கவனம் முழுவதுமாக அந்த கான்சன்ட்ரேஷன் அதுல போகும்போது you will understand one thing in meditation. This is not concentration or focusing of your attention on that atmavastu, on the unarvu. அப்படி இல்லை. It is getting absorbed in that unarvu. இந்த ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. Concentration or cogitation or you call it meditation, everything that requires efforts. When you make efforts, you become tired at certain point of time. இந்த நான் யார் விசாரத்துல எண்ணங்களை எல்லாம் விளக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் அதுல மட்டும் வச்சுட்டு நமக்குள்ளே இருக்கின்ற அந்த நான் இருக்கிறேன் என்ற உணர்வை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா we are getting absorbed or absorbed. முதல்ல we get absorbed, then we slowly we are getting absorbed. இதெல்லாம் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது you will gain strength. You won't become tired. Mentally you will be so alert. இது நம்மளுக்கு என்னைக்குப்பா வரும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஸ்ரீராம் சார் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இது எப்ப நடக்கும் அப்படின்னா இது வள்ளலார் சுவாமியுமே இது போல நிறைய பேர் கேட்டிருக்காங்க கேள்வி. இன்று வருவோம், நாளைக்கே வருவோம், மற்றும் என்று வருவோம், வெளிக்குள் வெளிக்கிடந்து சும்மா இருக்கும் சுகம்.
கந்தர் அனுபூதியில அருணகிரியார் சொல்றார், மாவேள் ஜனனம் கெடமாயை விட மூவேதனை என்று முடிந்திடுமோ. இது எப்போ ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு. இந்த நுண்ணுரு விண்ணுரு என்பதை பத்தி அவை மூதாட்டியார் சொல்றோம். அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமூற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி எல்லாம் பகவான் காட்டி கொடுப்பாருன்றார். வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி 5 அக்ஷரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து எனைய ஆண்ட வித்தக விநாயகா விரைகள சரணே. இப்படி அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் மணிவாசகர் கோயில் திருப்பதிகத்துல சொல்றார், சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய். இப்படியெல்லாம் ஆறுத்தினால்தான் இறைவனுக்கு அந்த இறைமைத்துவம் கிடைக்கின்றது என்றார் பெரியோர்கள். இல்லைன்னா அவர் இறைவனே இல்லை என்றார். எப்போது மனம் என்ற ஒன்று எண்ணங்களினாலே கெட்டிப்பட்டால் முப்பொடிகள் வந்து விடுகின்றன. நான் என்ற தனித்துவம் வருகின்றது, தன்னிலை முன்னிலை படர்க்கை உருவாகின்றது. அப்போது அந்த ஆன்மவஸ்தை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகின்றது. அப்போது பார்ப்பான், பார்த்தல், பார்க்கப்படும் பொருள் என்று இந்த வஸ்து 3ஆக பிரிந்து விடுவதனாலே வஸ்து தரிசனம் நமக்கு கிடைப்பதில்லை. இந்த நான் யார் விசாரத்துல இந்த முப்புடிகள் தோன்றுவது தடுக்கப்படுகின்றது. இருக்கின்ற அந்த உணர்வு ஒன்றில் மாத்திரம் கவனம் நிலைக்கின்றது. அது ஒரு இன்பத்தை நமக்கு கொடுக்கின்றது. பிசிக்கலா உட்காண்டிருந்தா டயர்டாகலாம், ஈஸி சேர்ந்த எது. அதனால்தான் பகவான் சொல்லுவார், இந்த நான் யார் விசாரத்துக்கு நல்ல பத்மாசனம் போட்டுன்னு பண்ணா எஃபெக்டிவா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்கிறேன். அப்போ பகவான் சொல்ல சுகாசனம் தான், உனக்கு எது சௌரியமா இருக்கும் பண்ணு, பார்த்துட்டே பண்ணு, யார் சொல்ற. பட் அப்படி பகவான் சொல்றத அப்படியே லிட்டரலா எடுத்துக்கவும் கூட. சரி, அதுக்கு நம்ம படுத்துன்னு பண்ணலான்றது தட் இஸ் நாட் த ரைட் ஆட்டிடியூட். பகவான் சொல்றது உனக்கு எது சௌரியமா இருக்கோ அந்த மாதிரி. எவ்வளோ அப்படி அந்த சுகாசனத்துல இருந்தா அந்த ஆசனத்துல இருப்பது உனக்கு டயர்ட்னஸ் கொடுக்காம இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆசனத்துல இருக்கணும்னு அர்த்தம், அவ்வளவு. பட் போக போக என்ன பிடிப்படும், நம்ம என்ன நடந்தாலும் சரி, உக்காந்தாலும் சரி, கண்ணை திறந்திருந்தாலும் சரி, மூடி இருந்தாலும் சரி, இந்த உள்ளே இருக்கின்ற இந்த நான் என்கின்ற உணர்வு மேல நமது கவனம் தன்னிச்சையாகவே போகும். மெல்ல மெல்ல எப்படியாவது நான் இருக்கிறேன் என்ற உணர்வுடன் நமது கவனத்தை வைத்து விட்டால் அந்த தீரத்தை நாம் பெற்றுவிட்டோமையானால் நம்ம பணியை முடிஞ்சு போச்சுன்னு. மெல்ல மெல்ல எப்படியாவது எப்பொழுதும் அந்த நான் யார் என்று தன்னை பார்ப்பது, நான் யாருன்னு பார்க்கிற கேள்வி கூட ஒரு காலகட்டத்தில் அவசியம் இல்லாம போகும். எதுக்கு நான் யார் நான் கேட்கணும். உள்ளே இருக்கின்ற அந்த உணர்வை இலைக்கு ஒன்றுபடும் பொழுது நான் யார் என்ற கேள்வி ஒரு எண்ணமாகத்தான் போய் முடியும். அது அப்புறம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இதத்தான் நாலடியார்ல நுண்ணுணர்வு இன்மை வறுமை உன்னையே பார்த்தமே அஃது உடைமை பண்ண படைத்த பெருஞ்செல்வம். நுண்ணுணர்வு இன்மை, அங்க நுண்ணுணர்வுன்றத நாலடியார் கூட சொல்லும். அந்த நுண்ணுணர்வு தான் இந்த நுண்ணுருன்றார் பகவான். அதுதான் இந்த நமக்குள்ளே இருக்கின்ற நான் என்கின்ற உணர்வு. இவரெல்லாம் இவரை கேட்கும் பொழுது எண்ணலை இரும், எனக்கு எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருப்பது என்ற அந்த எண்ண அலைகள் ஓயும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அத வேறு ஒரு கோணத்துல இதை மாலறிவு என்கிறார். எண்ணங்கள் தோன்றுவது மயக்க அறிவினாலே. அந்த மயக்க அறிவை நீங்கள் என்னை விட்டு அகற்றினீர்கள், அறுத்தீர்கள், வெட்டி வீழ்த்தினீர்கள். இது உங்களுடைய அருள் அருணாச்சலா என்கிறார் அடுத்த பாடலிலே. இந்த ஆன்மானுபவத்தை மேலும் விரித்து கூறு. அதாவது ஒரு அனுபவம் வந்தா அது அடுத்த அனுபவத்துக்கு அழைத்து செல்கின்றது பகவான். அப்போ அடியரா மாறிடுறாரு. அவர் முழுவதுமாக செய்து முடித்தவர். அடியவர்களுக்காக ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இந்த ஆன்மீக பயணத்தில் இருக்கிறத காமிக்கிறார். 58வது பாடல்.
நூலறிவறியா பேதையன் என்ற மாலறிவரு தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. நூலறிவறியா வேதை என்று என்னுடைய எந்த மாலறிவு அறுத்து அருள் அருணாச்சலனே சொல்ற. என்னுடைய மாலறிவை, இந்த எண்ணங்கள் கெட்டிப்பட்டு அகந்தையாக மாறுவதை தடுத்து நிறுத்திய அறுத்த வேரோடு அகந்தையை வேறறுத்த அருள் அருணாச்சலன். மாலறிவு அறுத்து அருளிய அருணாச்சலன், அருளுகின்ற அருணாச்சலன், இங்க விரைத்தவன். அப்படி இருக்கப்பட்டவரே தன்னுடைய அனுபவத்தை மீண்டும் விரித்துரைக்கிறார். அந்த சமயத்துல ஒரு வார்த்தை சொல்ற, நூலறிவறியா பேதையன்னு தன்னை சொல்லிக் கொடுக்கிறார். இங்கே நூலறிவு என்பது சாஸ்திர பாண்டித்ய அறிவு, வேதாந்த அறிவு, பிரம்மசூத்திரங்கள், பகவத்கீதை, 4 வேதங்கள், 6 சாத்திரங்கள், 18 புராணங்கள் பற்றிய அறிவு இன்மை. முக்கியமா 6 சாத்திரங்கள் சாஸ்திர படிப்பறிவு. அவளுக்குதான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுவான். அந்த படிப்பறிவுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றது அவ தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். ஏன்னா அந்த படிப்பறிவு, சாஸ்திர படிப்பறிவு அவர்களை உண்மையை தெரிந்து கொள்ள விடாது. அது ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலா. ஆனா இவர் அதை டிஸ்அட்வான்டேஜா சொல்லிக்கிறார். நூலறிவறியா பேதையன். பேதை பெண்ணுன்னா ஒண்ணு விவரம் தெரியாதவள். பேதையன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, நான் பிளெயினா வந்தவங்க கிட்ட. இவருக்கு என்ன தெரிஞ்சது? ஒண்ணுமே தெரியாது. முருகனாருக்கும் அப்படிதான் இருந்தது. அவருக்கு தமிழ் அறிவு தான் இருந்ததே தவிர இந்த ஹடயோகமோ இந்த சதுர் யோகங்களோ இல்ல சாஸ்திரங்களோ வேதாந்த அறிவோ ஆன்மான்றதை பத்திய ஒரு அறிவு தெளிவோ படிப்பறிவோ ஒன்றுமே கிடையாது முருகனார். அவரை பகவான் ஈர்த்து ஸ்ட்ரெயிட்டா வீடு பேர் அளித்தார். அப்படித்தான் பகவான் தனக்கு என்ன நடந்ததோ அருணாச்சலேஸ்வரர் இவருக்கு என்ன பண்ணாரோ அப்படியே முருகனாருக்கு பண்ணியிருக்கார். இவருக்கு ஏற்பட்ட மரண பயம் அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் எப்படி பகவான் அருணாச்சலேஸ்வரரும் அவரும் ஒன்று நம்ம நினைக்கிறோமோ அதே போல முருகனாரும் பகவானும் அருணாச்சல் இந்த 3 பேருமே ஒன்றுன்ற எண்ணம் தான் வலுப்படுகின்றது. அது நான் கொஞ்சம் ஓவரா சொல்லணும்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா நீங்களும் 30,000 பாடல்கள் ஒரு அமானுஷ்யமான செயல். சாதாரண ஒரு தெய்வ பிறவிதான் அப்படி செய்ய முடியும். ஞானிதான் அப்படின்னா அந்த ஹிஸ் சோர்ஸ் வாஸ் அன்லிமிட்டெட். ஒரு டயர்ட்னஸ்ன்றது அவருக்கு தெரியாத ஒன்றா இருந்திருக்கணும். 30,000 பாட்டு எழுதுறதே கஷ்டம். இவரு பாரதன் சொன்னார், வியாசர் விநாயக பெருமான் எழுதினார். சொல்றதுதான் கஷ்டம், எழுதுறது அவ்வளவு கஷ்டம் இல்லையே. இவர் முருகனார் எழுதவும் எழுதினார், மனசுல அதை கம்போஸ் பண்ணவும் பண்ணார். முருகனார் தான் நான் பகவான் நிறைய இடத்துல கும்பிடுறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இப்படி படிப்பறிவு இல்லாத வேதையன் நான். இதுக்கு உதாரணமா பகவானையும் சொன்ன முருகனாரையும் சொன்ன. அப்படிப்பட்ட எனக்கு இங்கே மாலருள் மாலறிவு என்பது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். அந்த விபரீத ஞானம்னு சொன்ன பாருங்க, நான் ஒரு ஆன்மீக பயணத்துல முன்னாடி போறவா கடைசியில எனக்கு அந்த விபரீதம் என்கின்ற அந்த ஒரு ஸ்டேஜ்ல நானே கடவுளாயிட்டேன் அப்படின்னு நினைச்சிக்கிற இது, அது ஒரு விதமான மாலறிவு. அதை அறுத்து எனக்கு ஆத்ம ஞானத்தை பரிபூரணமாக்கிய ஆன்ம வாழ்வை எனக்கு அருளிய அருணாச்சலா, அப்படி ஒரு பொருள். ஆன்மாவை பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கை முழுதும் வேதாந்த பாடம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்ஷரவணமால ஒண்ணு ஒழுங்கா படிச்சாலே போதும். இதுல சொல்லப்பட்ட விஷயம்தான் மற்ற எல்லாத்திலையும் சொல்லியிருக்கு. நீங்க எவ்வளவு நூல் ஒண்ணா படிங்க, அஷ்டவக்ர சம்ஹிதை, ரிபுகீதை, யோக வாசிஷ்டம், உத்தவ கீதை, பகவத்கீதை, திரிபுர ரகசியம், ஆதிசங்கரனுடைய விவேக சூடாமணி அவர் செய்யுள் இதுல பண்ண அந்த ஆத்ம போதம்
அஸ்தாமலக்கு மலகம், வித்யாரண்யருடைய நூல்கள், திருமூலரின் திருமந்திரம், தாய்மானவர் பாடல்கள், பட்டினத்தார் பாடல்கள், அருணகிரியார் பாடல்கள், இந்த வேதாந்த இலக்கியத்துக்கு ஒரு முடிவே இல்லை. இது தமிழ்ல மட்டும் இல்லை, இந்திய 18 மொழின்ற முக்கியமான மொழிகள், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ், சம்ஸ்கிருதம், ஹிந்தி, குஜராத்தி, ராஜஸ்தானி, கூர்ஜரம், காஷ்மீரி, குஜராத்தம், கூர்ஜரம், குஜராத்தி, இப்படி ஒரு முக்கியமான எல்லா மொழிகளும் இந்த வேதாந்த இலக்கியம் கொட்டி கிடக்குகிறது. இதுக்கெல்லாம் என்ன முடிவு? இன்னொரு அர்த்தம், அதாவது எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிந்து கொண்ட பின்பு அபியாசம் ஆரம்பிச்சோம், பயிற்சியை ஆரம்பிக்கணும். அந்த பயிற்சி பெஸ்ட் பயிற்சி நான் யார் என்ற விசாரம் செய்து அகமுகப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா எவ்வளவு பண்றோமோ, திருவள்ளுவர் அதான் சொல்றார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளம். நான் சொல்றேன், எந்த அளவுக்கு இந்த நான் யார் விசாரத்தை பண்றோமோ அந்த அளவுக்கு துன்பங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஒரு லோகாயத்தமான விஷயங்களே ஒரு அறிவு தெளிவு நமக்கு கிடைக்கும். யாதனின் யாதனின் நீங்கியான், எந்த 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 பற்றிலிருந்து மனம் விடுபடுகின்றானோ அந்த அந்த பற்றுக்களினால் விளைகின்ற நோதல்னா துன்பம். அதனின் அதனின் இலர், அந்த துன்பங்கள் அவனுக்கு இல்லாமல் போகும். ஒரு காலகட்டத்திலே துன்பங்கள் அத்தனையுமே இல்லாமல் போகும். ஏன்னா சுத்தார்த்த விதத்திலிருந்து விசுத்த சத்துவத்திலிருந்து ஒருவன் பறை அருளுக்கு சென்று அந்த அருளை பெற்று பிறகு அவன் ஆத்ம வஸ்துவோடு ஒன்று கலக்கிறான், சிவானுபூதி அடைகிறான், சிவஞானத்தை அடைகிறான், ஈஸ்வரனோடு ஒன்று கலக்கிறான். அந்த ஆத்ம வஸ்துவோடு ஒன்று கலத்தல் என்பது பரிபூர்ணமாகின்றது. அப்ப எல்லா துன்பங்களுமே ஒரு முடிவுக்கு வருகின்றன. ஆன்ம பேரானந்தத்திலே மூழ்கி போகிறான். பிரத்யட்சமா நான் கண்ணு முன்னால பார்த்த ஒரு மாபெரும் ஆதர்ச புருஷன் பகவான். இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குன்னு அவர் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தினார். அதுதான் பகவானுடைய பெருமை. இன்னொன்னு அர்த்தம், இந்த இந்த கண்ணிக்கு நூலறிவறியா பேதையன், கல்வி அறிவு என்பது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு நிரக்ஷர குச்சியா இருக்கேன் நானு. அப்படிப்பட்ட என் மீதும் கருணை காட்டி என்னுடைய மயக்க அறிவை, என்னுடைய மாலறிவை கெடுத்து உன்னுடைய ஆன்ம ஞானத்தை, உன்னுடைய அந்த சத்தியான்ம வஸ்துவினுடைய இயல்பை எனக்கு விளக்கிய அருணாச்சலா ஒன்று, விளக்கிய அருள் அருணாச்சலான்றது வேண்டும். இன்னொன்று, நூலறிவறியான்னு சொல்றதுடைய ஒரு காரணம், எவ்வளவு பெரிய சாஸ்திர பாண்டியத்தினாலும் இந்த வஸ்து அடையப்படுவது என்பது இல்லவே இல்லை. ஆகவே ஒரு சாதகருக்கு கல்வி அறிவு என்பது ரொம்ப இன்றியமையாத ஒன்று கிடையாது. இன்னும் கேட்டா அது ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு தேவைப்படாத ஒன்று. ராமகிருஷ்ணர் என்ன, விவேகானந்த சுவாமி மகா படிப்பறிவு பெற்றவர். அவருடைய குரு ராமகிருஷ்ணருக்கு என்ன தெரியும்? பெங்கால்ல ஒருத்தரை பார்த்தப்ப சொன்னாரு, ராமகிருஷ்ண தேவ் கையெழுத்து போட்டா அதுல 10,000 தப்பு இருக்கு. அவ்வளவு அவருக்கு கல்வி அறிவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அவரை விட ஒரு பரிபூரண ஞானியை பார்க்க முடியுமா? அதனாலதான் பகவான் இந்த கண்ணியில நூலறிவறியா பேதம், எனக்கு இந்த கல்வி பத்தி எல்லாம் தெரியாதுப்பா, என்னுடைய மயக்க அகந்தை அறிவை அகற்றி எனக்கு உங்களுடைய அருள் தான் எனக்கு வேணும், அதை தான் எனக்கு பிரசாதமா வேண்டிக் கொள்ளுகிறார். அருள் அருணாச்சலம், உங்களுடைய அருளை எனக்கு கொடுங்க, அதுதான் எனக்கு முக்கியம், கல்வி அறிவு இல்லை என்ற ஒரு பொருள். இன்னொன்று, இந்த அகந்தையை அழித்து மூல ஆன்ம மூல வஸ்து தரிசனத்தினால் அதிசூட்சமாக இருக்கப்பட்ட அந்த ஆன்மா அபரோட்சமாக நம்மால் உணரப்பட்டு விடும் என்பது ஒரு உண்மை நிலையாக இருந்தாலும் கூட அவ்வளோ தெரியல, அப்ப ஞானம் எனக்கு இல்லை. ஆனால்
நன்கு தெளிந்த கூறிய சாத்திர படிப்பறிவினாலே ஓரளவு ஒரு பரோட்சமாகவா ஒரு இன்டலெக்சுவலாவாக ஆத்மா பரமார்த்தம், அகந்தை மாயாமார்த்தம். ஆனால் அகந்தைக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நாம் ஆத்மாவையே சார வேண்டுமே அன்றி அகந்தையை சாரக்கூடாது, மனதை நம்பக்கூடாது. இதெல்லாம் உணரப்படும், இதெல்லாம் ஒருவருக்கு தெரியும். அதனால அந்த கல்வி அறிவினுடைய பயன் அதுதான். அந்த பயன் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சுன்னா அப்புறம் கல்வி அறிவு ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம பகவான் கிட்ட சரணாகதி பண்றதும் அந்த நான் யார் விசாரம் ஞான விசாரத்தை கை கொள்வதும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் இதெல்லாம் இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிக்க கூடிய அந்த ஒரு புஸ்தக அறிவு கூட, அந்த ஒரு மினிமம் நூலறிவு கூட இல்லாத ஒரு அதிமூடனாக இருக்கின்ற எனக்கு அதை காரணமாக சொல்லி கைவிட்டு விடாதீர்கள். அப்படி அந்த ஒரு சாத்திர படிப்பறிவு, ஒரு மினிமம் படிப்பறிவு கூட எனக்கு தனக்கு இல்ல. 16 வயசுல இவருக்கு என்ன இருக்க முடியும்? அதனால தன்னை சொல்லிட்டாரா நூலறிவறியா பேதையன் தன்னை சொல்லிக் கொண்டாரா. இன்னொன்று, இந்த முப்புடிகளும் இரட்டைகளும் துவந்தங்களும் பின்னப்பட்டு போன இந்த ஜீவபோத மனோகற்பனையே இதெல்லாம் சேர்ந்து முப்புடிகளும் துவந்தங்களும் அகந்தையோடு கூடி இருப்பவை, அது ஜீவபோத மனோ கற்பனையாக உருவெடுப்பவை. இதுதான் மாலறிவு என்பதனாலே சவ்வான அனர்த்தங்களுக்கும் காரணமாக இருக்கின்ற அந்த மாலறிவை அறுத்தருள்னு வேண்டினாராம். இதுல ஞானம் என்பது என்ன என்றால், எனக்கு ஞானத்தை கொடுன்னு வேண்டிக்கும் பொழுது இந்த அஷ்டமா சித்திகளினாலே முக்காலம் உணர்தல், தூர தேசத்திலே நடப்பதை அறிதல், பிறகு இன்னொருத்தர் மனசுல என்ன நினைக்கிறான்னு கண்டுபிடிக்கிறது, இப்படிப்பட்ட சித்திகள் எல்லாம் கூட ஒரு காலகட்டத்துல நம்மளுக்கு பிடிபடும். இது எல்லாம் மாலறிவு தான் தெரியும். அஷ்டமா சித்திகளும் மாலறிவு தான். அதனாலதான் பகவான் சொல்வார் அதுல நாட்டம் போகக்கூடாது. முருகனார் சித்திகள் பண்ணலையேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அவருக்கு அந்த மனசு அதுல போவே இல்லை. ஒரு சங்கல்பம் போனாதானே அந்த காரியம் நடக்கிறது. அத சித்திகளே பண்ணலன்னா சித்திகள் பக்கம் அவர் மனமே போல. அப்படி அந்த உயர்ந்த நிலையில முருகனார் வாழ்ந்தார். பகவான் அப்படி வாழ்ந்து காண்பித்தார். ஆனா பகவான் செய்த சித்திகள் எல்லாம் அவரையும் மீறி நடந்தது. இன்னொன்று, திருக்குறள்ல 373வது குறள், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்கிறார் குறளாசிரியர். நுண்ணிய நூல் பல கற்பினும் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம சொன்ன அவ்வளவு அஷ்டவக்கர சமயத்திலேருந்து திருக்குறள் சேர்ந்து யோகா வாசியத்திலேருந்து எல்லா நுண்ணிய நூல் பற்பல நூல்களை நீங்கள் கற்றாலும் கூட ஒரு காலகட்டத்திலே கடைசியா உங்ககிட்ட எது எஞ்சி நிற்கும் என்றால் மிகும் கடைசியா மீந்து நிற்கிறது என்ன இருக்கும்னா உண்மை அறிவே மிகும். உண்மை அறிவு நமது ஆன்ம அறிவு தான், ஆத்ம ஞானம் தான். ஆத்ம ஞானம் நமது சொரூபம் என்பது தெரிந்து அந்த அறிவு தான் கடைசியில எஞ்சி நிற்குமே தவிர மற்ற படிப்பறிவு நிற்காது. இதுதான். இன்னொன்று, மிகும் என்பதற்கு இதுதான் பெருசாகும், மற்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி சிரித்து போய்விடும். இந்த உண்மை அறிவே மிகும். இந்த உண்மை அறிவாகிய ஆத்ம ஞானமே ஓங்கி பெருகுமே தவிர நம்ம படிச்ச மற்ற சாஸ்திர படிப்பறிவுல எல்லாமே ஒண்ணுமே எல்லாம் போயிடும் அதுக்கு முன்னாடி. அப்படி வள்ளுவரே ஞானி, ரொம்ப கிளியரா சொல்ற. இங்க மாலறிவு அறுத்தருள் அருணாச்சலான்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கின்ற பகவான் 64வது பாடல்ல பற்றிமால் விளந்தனை முற்றிலும் முனம் ஒன்று அருள் பற்றிட அருள்புரி அருணாச்சலர், பற்றிட அருள்புரி அருணாச்சலர்.
என்னுடைய அந்த மாலறிவு என்னை பற்றுவதற்கு முன்பாகவே அது 16 வயசுலதான் காம, குரோத, மோக அந்த பகைவர்கள், காம மோகாதிகள் ஒரு இளைஞனை படு வேகத்தோடு தாக்கி அவன் மனதிலே புகுந்த ஆட்டம் போடும், பேயாட்டம் போடும். அந்த சமயத்துல அந்த 16 வயசுல அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அருணாச்சலேஸ்வரர் ஒரு டைமிங் நீங்க நினைச்சு பாருங்க. இந்த 16 வயசு ஏன் அருணாச்சலேஸ்வரர் அது வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாரு அப்படின்னு? இந்த காரணம் தான். எப்போ அந்த காம குரோதாதிகள் எப்போது அவரை தாக்குமோ, எப்பவுமே மாத்திரை மருந்தெல்லாம் உடம்பு நல்லா இருந்தா ஏன் சாப்பிடணும்? யாரோ ஒருத்தர் கேட்டார், உடம்பு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா இப்பவே லிவருக்கு, லங்ஸுக்கு, ஹார்ட்டுக்கு எல்லாம் இப்பவே ஆயுர்வேதால அதுல இதுல நிறைய மாத்திரைகள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சுக்கலாமா? நான் தான் சொன்னேன், தேவையில்லாத மருந்தை ஏன் சாப்பிடுறேன்? உங்களுக்கு ஏதாவது அந்த லங்ஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்ப சாப்பிட்டா அர்த்தம் இருக்கு. இந்த சவனப்பிராஸ் மாதிரி ஒன்றா ஏதாவது சாப்பிடலாமே தவிர ஒரு ஜென்ரல் மெடிசன் யூ ஷுட் நெவர் டேக் ஆக்டிவ் மெடிசன்ஸ். ஒரு ஜென்ரலா வைட்டமின்ஸ் கூட யூ ஷுட் அவாய்ட். எதுக்கு சாப்பிடணும்? நமக்கு வைட்டமின் டிஃபிஷியன்சி இருக்குன்னா டெஸ்ட் பண்ணுங்க. வைட்டமின் D3 இருக்கா, B12 இருக்கா, என்ன குறையுது? அப்படி நிஜமாவே குறைஞ்சிருக்குன்னா சாப்பிடலாம். இல்ல நம்ம டயட்டிங்லேயே அட்ஜஸ்ட் பண்ணணும். கேரட் எல்லாம் சாப்பிட்டா ஒரு வைட்டமின் ஏ கண்ணுக்கு நல்லது. மாதிரி நிறைய நல்ல கீரை வகைகள், மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா வயிற்று பொண்ணு ஆத்துணுவா. அந்த மாதிரி ஒரு ஜென்ரலா சாப்பிடலாம். Why you should take medicines? After all, எந்த மெடிசன் சாப்பிட்டாலும் இட்ஸ் a load on your liver, load on your heart. அதை அவாய்ட் பண்றது நல்லது. அப்படி எப்போ அந்த பிரச்சனை வரும்னு அருணாச்சலேஸ்வரர் நினைச்சாரோ அப்பதான் மருந்து கொடுத்தாரு பகவான். கொடுத்து அவர் ஆத்ம ஞானி ஆகிட்டார். அது அவர் பற்றதே இல்லை. அதைத்தான் 64வது பாட்டை சொல்றாரு, குணமிடு அருள் புரிந்த அப்படி வினை தொகையை அருள் புரி அருணாச்சலம். அப்படி அங்க மாலறிவு என்ன பற்றவே இல்லைன்ற உண்மை நிலையை சொல்றாரு. ஏன்னா இங்க மாலறிவு அறுத்தருள்னு நம்மளுக்கோசரம் கேட்டுட்டார். அங்க தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்குவதற்காக அப்படி ஒரு கன்னியை வச்சார். அது இந்த 2 கன்னிகளும் ரொம்ப சிந்திக்கத்தக்கன, ரசிக்கத்தக்கன. பிறகு ஞானம் என்பதை பற்றி பேசும் பொழுது ஆத்ம ஞானம் ஒண்ணுதான் உண்மையான ஞானம். மற்ற படிப்பறிவெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்றதுக்கு உள்ளது நாற்பதுல ஞானமாம் தானேமை நானாவாம் ஞானம் அஜானமா பொய்யாம் அஜானமுமே ஞானமாம் தன்னை அன்றி இன்று அணிகள் தாம் பலவும் பொய் மெய்யா பொன்னை அன்றி உண்டோ புகழ். இப்படி தான் என்று தழைத்ததாகிய தன்னுடைய நான் இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு இருக்க, அதுதான் ஞானம். மற்றவை அத்தனை அந்த நான் இருக்கிறேன் என்ற உணர்வை ஆதாரமாக வைத்து நாம் கற்றுக்கொள்கின்ற மெடிக்கல் சயின்சஸ், இன்ஜினியரிங் சயின்சஸ், ஓஷியானோகிராஃபி, மெரைன் இன்ஜினியரிங், லா, அக்கௌண்ட்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அனாவாம் ஞானம் அஜானமா ஆத்ம ஞானத்தை நமக்கு அளிக்காதவை, உண்மையான அறிவியல் அல்ல அப்படின்னு சொல்லிடுறார். இன்னொன்னு, எவ்வளவுதான் நம்ம படிச்சாலும் இட்ஸ் வெரி பேத்தட்டிக் டு லுக். ஐ ஃபெல்ட் ரியலி ஷாக்ட். ஒரு மாபெரும் மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸா இருந்த ஒருத்தர் அவருடைய வயதான காலத்துல டிமென்ஷியா வந்துட்டு எல்லாமே மறந்து போயிட்டாங்க. ஒரு போனை பார்த்தா கூட அதுன்னு வரே தவிர அது போன்னு தான் ஒரு ஞாபகம் வர. அது மாதிரி நீங்க எவ்வளவுதான் சாஸ்திர படிப்பு மிக்கவராக எல்லாத்தையும் பற்றி கரை கண்ட நிபுணராக இருந்தாலும் பகவானுடைய அருளினாலே, ஒரு இறைவனுடைய அருளினாலே, உங்களுடைய சத்குருவினுடைய அருளினாலே ஆத்ம ஞானத்தை அடைந்தால்
நீங்கள் கற்றவை அனைத்தையும் ஒரு காலத்திலே நீங்கள் மறக்க வேண்டி வரும் என்கிறார் பகவான். நான் யார் என்று அருண்மொழி தொகுப்பிலே இதைத்தான் வள்ளுவர் பெருமானும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகுந்து 2 வரியில 1.25 வரியில அந்த ஒரு பெரும் உண்மையை சொல்லி முடிக்கிறார். பகவானும் வள்ளுவரும் ஒரே they speak the same language. இனி அடுத்த பாடல் மேலும் தன்னுடைய ஆன்மானுபவத்தை விரித்துக் கூறுகிறார். 59வது பாடல். நெக்குருகியான் புக்கிட உனை புக நக்கனா நின்றனை அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. நெக்கு நெக்கு உருகி அந்த பகவானுடைய அந்த அருணாச்சலேஸ்வருடைய கருணையை நினைத்து உருகி போய் உடல் கம்பித்து அகம் குழைந்து அகந்தை சேராயிரின்மை நீராய் உருகி கண்ணீராற்ற அழிவேன் அருணாச்சலான் சொன்னாரே அதை போல அப்படி கரைந்து போக அந்த என்னுடைய அகந்தை வீட்டை விட்டு நான் புக்கிட புக்கான் புக்கு அகம் புகுந்த வீடு புக்கிட புகலிடம்னு ஒரு அர்த்தம் சொல்லணும். புகுந்த வீடுதான் புகலிடம். அப்படி அந்த புக்கிடமாக நான் புகுவதற்குரிய ஒரு இடமாக இருக்கின்ற ஆன்ம சாம்ராஜ்யத்துக்குள்ள உன்னுடைய வீட்டுக்குள்ள வந்த உடனே உனை புக உன்னிடத்துல வந்த உடனே நக்கனாய் நின்றதை வந்து பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. எண்ணங்கள் ஒரு ட்ரேஸ் கூட இல்லை. நக்கனாய்னா நிர்வாணமாய். புத்த பெருமான் அதான் சொல்றார், நிர்வாணம்னு சொன்னார் இந்த ஆன்ம நிலையை. சூனியம்னு ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லை, பிளெயினா இருக்கு. அதான் பகவான் சொல்லுவார், எல்லாரும் ஆத்ம ஜோதி இதுவும் ஒரு வாட்டி பேசிட்டு இருந்தா, இந்த ஆத்ம ஜோதியை பத்தி நீங்கள் சொல்லுங்க ஒரு வார்த்தை பகவான் கேட்டுண்டா. இவ பெரிய பண்டிதர்கள்லாம் நிறைய பேசி ஆத்ம ஜோதின்னா எவ்வளவு பெரிய விஷயம், அந்த ஜோதியை இப்படி எல்லாம் வசதியானது, அருணாச்சல ஜோதி அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கடைசியா பகவான் நீங்க தான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. அப்ப பகவான் சொல்றார், இந்த ஆத்மா என்பது ஜோதியும் அல்ல, ஒளியும் அல்ல, இருளும் அல்ல. இது ஏதாவது ஒரு ஜோதி என்று நீங்கள் அனுமானித்தால் அப்படி அந்த அனுமானிப்பதே ஒரு பந்தமாக முடியும். உண்மையில் இருள்வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அவையா சொல்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். என்ன பகவான் கடைசி ஆத்ம ஜோதியை பத்தி ஏதாவது பேசுவானா, அந்த மாதிரி ஜோதியில அந்த மாதிரிலாம் நீங்க நினைச்சுட்டாலே பந்தம்ன்றாரு. பகவான் உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொள்ள தெரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு அவர் அப்ப அந்த இடத்துல அந்த மாதிரி சில பேர் இருந்திருப்பா. இல்லைன்னா பகவான் அப்படி ஒரு பதில் கொடுத்திருக்க மாட்டார். பக்குவிகளாக உள்ளதை உள்ளபடி உணர வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்கள் முருகனார் மாதிரி சில பேர் அங்க இருந்திருப்பாங்க. அவளை அட்ரஸ் பண்ண முடியாத வார்த்தைகள் பொதுவா சொன்னாலும் கூட இந்த ஜோதின்னு நினைச்சுக்குவாங்க, அதுவே பந்தமானது. ஆத்மாவை பத்தி எந்த விதமான தாட்டுமே எந்த தாட்டு வந்தாலும் இட் only spoil the whole thing. இது ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நம்ம மனசுல கண்ணை மூடிட்டு ஆரம்ப காலத்துல கண்ணை மூடிண்டா தான் இது நடக்கும். நான் கண்ணை திறந்துட்டே பண்றேன்றதெல்லாம் ஆரம்ப காலத்துல கிடையாது. கண்ணை மூடிட்டு அதனால்தான் நான் எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடின்னு அப்பதான் கண்ணை மூடிப்போம், தன்னிச்சையாவே தூக்கம் வரும். அந்த தூக்கம் வரும் அந்த சமயத்துல
எண்ணங்களும் இல்லாம இருக்கணும்ன்ற ஒரு ஆசையை வெளிப்படுத்தி எண்ணங்கள் இல்லாம இருக்கணும்னு முயற்சி பண்ண எண்ணங்கள் இல்லாம அப்படியே தூங்கிடணும். அதே மாதிரிதான் பகவான் சொல்லுவார், ஒரு க்ளூ கொடுப்பார். எழுந்துக்கும் போது ஒரு க்ஷணத்துல, க்ஷணம் இல்ல 1 மில்லியன்த் ஆஃப் க்ஷணத்துல, நொடியில ஒரு இதயத்தின் வலது பக்கம் இருக்கின்ற அந்த இதயத்துல ஆத்மாவினுடைய ஒரு ஸ்தானம் இருக்கு. அந்த இருந்து ஒரு பளிச்சில் மின்சாரம் பரவுவதை போல உடல் முழுவதுமாக இந்த நான் ஸ்ரீராம் என்கின்ற எண்ணம் பரவி விடுகின்றது. கேப்பே கொடுக்க மாட்டேன்றது. எழுதுக்கும் போதே நம்ம ஸ்ரீராம் எண்ணத்தோட எழுதுகிறோம். அதைதான் பிடிக்கணும்ன்றார் பகவான். எழுதுகும் போதே அந்த எண்ணங்கள் அற்று தூங்கினா, எண்ணங்கள் அற்று எழுந்துக்கும் போது அந்த கேப் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எண்ணங்கள் அற்று இருப்பதுல ஒரு அளவு கடந்த ஆனந்தம் புலப்படும். அப்போ அப்படியே அந்த எண்ணம் ஒண்ணொன்னா வந்துரும். அது அப்புறம் அது விஷயம் வேற. பட் பகவான் இத பயிற்சி பண்ணா, முழிச்சுட்டு இருக்க நேரத்திலயும், விழிப்பு நிலையில இருக்கும்போதும், ஒரு எண்ணத்துக்கும் மற்றொரு எண்ணத்துக்கும் இருக்கின்ற அந்த இடைவெளியை பெருசாக்குறாங்க. அதான் எண்ணங்கள் வருவதை தடுக்கிறதுன்ற. இதெல்லாம் தான். பட் அந்த இடத்துல போகும்போது அது பிளெயினா இருக்கு. அங்க எண்ணங்களே இல்ல. எண்ணங்கள் அற்ற நிலை. எண்ணலை இரும். அந்த ஆத்ம ஆகாசத்துல அது நுண்ணுருவாக இருக்கின்ற விண்ணுருவை நன்ன எண்ணலை இரும் பொழுது, அது அப்படியே பிளெயினா சூன்யமா இருக்கும், நிர்வாணமா இருக்கும். அதத்தான் இவர் நக்கனாய் நின்றனைன்னு தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். ஆனால் இது சூனியம் பாழ் என்று சொல்லுவது புத்தர் பெருமான் சொல்வதை மறுத்தவராக, அறிவு அறியாமையும் அந்த புத்த பெருமான் சொல்றதோடு உடன்பட மறுத்தவராக, அதான் ஒத்துக்க மாட்டேன்னு தைரியமா சொல்றாரு பகவான். ஆனா அவருடைய அனுபவம், அதுல தைரியம் என்ன இருக்கு? அவர் அனுபவத்தை பிளைனா சொல்றாரு. யூ கேன் கால் அ ஞானி ஃபியர்லெஸ், பயமற்றவர்னு சொல்லலாம். தைரியசாலின்னு சொல்றது எந்த அளவு கரெக்ட்? தைரியமா இருக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்படி சோ அறிவு அறியாமையும் அற்றது அறிவாமை. அறியுவது உண்மை அறிவாக. எது எதெல்லாம் எண்ணங்களாக தோன்றி உங்களால் அறியப்படுகிறதோ அது உண்மை அறிவு ஆகாது. அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் இன்றாய் அவிர்தலால் தான் 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 என்று தழைக்கின்ற அந்த வஸ்து பாழன்று அறி. அது அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிவிப்பதற்கு ஒருவர் அறிவித்தற்கு அறிதற்கு அறிவித்தற்கு ஆக்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே சொல்றாரு. தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிய வைக்கிறதுக்கும் அவசியம் இல்லை. அப்படி ஒன்று நமக்கு உள்ளே ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட தான் அவிர்தலால் தான், அந்த தான் என்ற அந்த வார்த்தை அங்கே ஆத்மவஸ்து. பாழ் அன்று அறி. அது நிர்வாணம், சூனியம், பாழ். சூனியம்னா தமிழ்ல பாழ். அன்று பாழ் அன்று அறி என்று தெளிவா சொல்றார் பகவான். புத்த பகவானுக்கு வந்து அவர் மாறுபடுகிறார். புத்தர் மறுபிரிவு தத்துவத்தை பத்தி பேசுறார். நிறைய விஷயங்கள் அவர் வாயை திறக்கல. ஆனா அவர் அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்திருந்ததுனாலே மக்கள் அவர் பின்னாலே சென்றார். இந்த இடத்துல அதான் சொல்றார். பகவான் கிட்ட இருக்கிற எனக்கு பிடிச்ச ரொம்ப பெரிய விஷயம், அவ சொல்றதெல்லாம் தான் இவரும் சொல்லியிருக்கார். நக்கனாய் நின்றனையும் தான் சொல்றார். நான் என்னுடைய வீடை விட்டு புகுந்த வீடாகி என்னுடைய ஆன்ம வீட்டிலே உன்னிடத்திலே வந்து புக சிதாகாசம் பர சிதம்பரமாக பரவெளியோடு ஒன்றாக நக்கராய் நின்றனை நீதான் நிமிர்ந்து நின்றாய்ன்னு ஒரு அர்த்தம். நின்றனைன்னா நிமிர்ந்து நின்றனை அப்படின்னு பொருள் தெரிவிச்சு. நக்கனாய் நின்றனை அங்க சுத்தமா நக்கனாய்னா திகம்பரனாய்னு ஒரு அர்த்தம். திசைகளே ஆடையாய், திக்கே அம்பரம், திக்கே ஆகாசமாய், அதுதான் ஆடை. அப்படி இல்ல தான் தான் என்று தழைத்ததாகி தானே தானே தத்துவங்களை தானே காட்டியது அருணாச்சலேஸ்வரன் காட்டியதை இங்க நக்கனாய் நின்றனை என்று. இதே மாதிரி என்னுடைய அகந்தை வீட்டை விட்டு உனக்கு ஆன்ம வீட்டுக்கு வந்தேன்னு சொல்றத
97வது கண்ணினியும் வீடு விட்டு ஈர்த்து உள்ள வீடு புக்கு பைய வீடு காட்டினே அருணாச்சா, அங்கேயும் வீடு விட்டு வீடு புகுதலை பற்றி சொல்லுகிறார். 54வது பாடல்ல தாணுவாய் நின்றனை அருணாச்சலா என்றார். அதுவும் இந்த நக்கனாய் நின்றது தான். அதே போல இந்த ஜீவபோத அகந்தை சிற்பர சிவஸ்வரூபத்தில் தன்மயமாக கரையும் பொழுது, ஒன்று கலக்கும் பொழுது உள்ளபடியே பரிபூர்ண சரணாகதியினாலே ஒரு சாதகன் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகிறார். அந்த இறை அருள் அவனுக்கு கிடைக்கும் பொழுது அந்த இறை அருளாலே ஆத்ம ஞானத்தை அடைகிறான். சொரூபான்ம ஞானம் வாய்க்கப்படுகிறான். அந்த சொரூபம் ஆத்மாவுக்கே பேரு. அந்த சொரூபத்தில் இவன் ஒன்று கலப்பதனாலே இவன் அந்த ஆத்ம ஸ்வரூபமாகிறான். அதுதான் நக்கனாய் நின்றனை என்றது. அந்த ஆத்ம ஸ்வரூப அனுபவம் ஒண்ணுமே இல்லை இங்க அப்படின்றது நக்கனாய் நின்றனைன்னு வெளிப்படுகின்றது. இந்த உயர்ந்த நிலைக்கு நம்மை அழைத்து சென்ற பகவான் அடுத்த பாடல்ல தாம் பக்தர்களுக்காகத்தானே இந்த அக்ஷரமாலையை பாடுகிறோம் ஞாபகம் வந்துடுது. அதனால பக்தர்களுக்காக எனக்கு ஆத்ம ஞானத்தை அருளுங்கள் அப்படின்னு அந்த பக்தர்கள் நிலையிலிருந்து ஒரு வேண்டுகோளை இது வைக்கிறார். அடுத்த பாடலிலே இதை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु. ओम शांति शांति शांति. श्री रमणार्पणमस्तु. हरि ओम तत्सत्. हरि ओम तत्सत्. हरि ओम तत्सत्.